வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி. இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 8 மந்த்ஸ்லேருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்குமான ரொம்பவே ஹெல்தியான இந்த வின்டர் டைமில் குழந்தைங்களுக்கு நல்ல ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கிறதுக்கும் குழந்தைங்க நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் நல்லா வெயிட் போடுறதுக்குமான ஒரு சூப்பரான பேபி ஃபுட் ரெசிபி. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை மாதிரி இன்னும் நிறைய மம்மிஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரொம்பவே சூப்பரான வின்டர் டைம் வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் செய்கிறதுக்கு இன்றைக்கி வந்து நான் ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோ அதை 2ஆக கட் பண்ணி இட்லி பிளேட்டில் வச்சு நல்லா வேக வச்சுருக்கேன். ஆவியில் அது நல்லா வேகட்டும். குழந்தைங்களுக்கு சூப்பராக வெயிட் போட 6 மாதத்துலேருந்தே டாக்டர்ஸ் வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ தான் கொடுக்க சொல்கிறாங்க. இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ ஆவியில் நல்லா வெந்துட்டுருக்கு. எப்போவுமே இந்த மாதிரி ஸ்வீட் பொட்டேட்டோ இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் நம்ம வந்து ஆவியில் தான் வேக வைக்கணும். தண்ணியில் வேக வச்சிங்க அப்படின்னா சத்தெல்லாம் அதுலேயே போயிடும். இப்போது ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் வந்து நல்லா ஹீட் ஆன உடனே இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரவை வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை ரவை எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுறலாம். அந்த நெய்யோட ஹீட்லேயே வந்து இதை நல்லா வறுத்துக்கோங்க. ஸ்டவ்வை ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு ஸ்டவ் அப்படின்னா நீங்கள் வந்து அதை ஆஃப் பண்ணிவிட்டு கூட இந்த ரவையை நல்லா வறுத்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது நான் ரவையை நல்லா வறுத்துட்டேன். இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த ரவை வந்து நல்லா வெந்து வர அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரவை ஓரளவுக்கு பாதி அளவுக்கு வெந்து வந்த பின்னாடி நம்ம நல்லா மசிச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ஸ்வீட் பொட்டேட்டோ, அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். ஸ்வீட் பொட்டேட்டோவில் அந்த மேலே இருக்கிற தோலை எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. இதை வந்து இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஸ்பூனை வச்சு மசிச்சு விட்டீங்க அப்படின்னாவே இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ அந்த ரவை கூட நல்லா கலந்து வந்துடும். இப்போ இது நல்லா எல்லாத்தையுமே வந்து நான் சேர்த்துக்கிறேன். இப்போ ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி வந்து பத்தலைனா கூட மறுபடியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மறுபடியும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ இது கூட ஃபைனலாக ஸ்வீட்டுக்காக கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது ஃபைனலாக நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணால் நம்மளுடைய ரொம்ப ரொம்ப ஹெல்தியான சூப்பராக வெயிட் கெய்னிங் ஆகக்கூடிய ஸ்வீட் பொட்டேட்டோ ரவா போரேஜ் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.